சங்கீதம் 115 சங்கீதம் 115 சங்கீதம் 12வது வசனத்தை எடுத்து படிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது அவர் நம்மை நினைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல உங்களை ஒரு மனிதனும் நினைக்காம இருக்கலாம். இவங்க நினைக்கலையே, அவங்க நினைக்கலையே, இவங்களுக்கு இவ்வளவு செய்தேன் அவங்க நினைக்கலையே, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தேன் அவங்க நினைக்கலையே என்று நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல சில நேரம் மனிதர்கள் நினைப்பார்கள், சில நேரத்துல மறந்து போவார்கள். யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனா, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணினார், அவனை நினைவு கூர்ந்தார். ஆமென். அதுதான் நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. என்னன்னா, மனிதன் நினைக்கணும், மனிதன் என்ன பார்த்து எதாவது எனக்கு செய்யணும் அப்படிங்கிறதில்ல. கர்த்தர் நம்மை நினைத்தால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இந்த கொர்நேலியுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த கொர்நேலியுவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கொர்நேலியுவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். படியுங்கள். 9ஆம் மணி வேளையில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து என்ன என்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. பரலோகம் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறது. ஆமென். பரலோகம் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறது நீ செய்த கிரியையினால. அப்போ பரலோகம் நம்மளை நினைவு கூறணும்னா நம்ம செய்த கிரியைகளினாலதான். ஆமென். நம்ம நீ செய்த ஜபங்களும், நீ செய்த தான தர்மங்களும், நீ கர்த்தருக்கு பயந்ததும், நீ பக்தி உள்ளவனா இருந்ததும், இதனால கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்தார். இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆண்டவரால் நான் நினைவு கூறப்பட வேண்டும், பரலோகத்தால் நான் நினைவு கூறப்பட வேண்டும். இந்த உலகத்தால் அதிகாரிகள் என்னை நினைவு கூறாமல் இருக்கலாம், குடும்பத்தார் என்னை நினைவு கூறாமல் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் என்னை நினைவு கூறுவாராக. எல்லாம் ஆண்டவரே நீங்க என்ன நினைவு கூர்ந்த, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைத்தா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கர்த்தர் கொர்நேலியுவை நினைவு கூர்ந்தார். நடந்தது என்ன என்று நாம் பார்க்கும்போது, இவன் ஒரு யூதன் அல்ல. கொர்நேலியுவை குறித்து பார்க்கும்போது இவன் ஒரு யூதனும் அல்ல, ஒரு கிறிஸ்தவனும் அல்ல, கர்த்தரை சரியாக அறிந்தவனும் அல்ல. இவன் ரோம ராணுவத்திலே ஒரு அதிகாரியாக இருந்தவன். யெகோவா தெய்வத்தின் மேல் கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவன், ஒரு நம்பிக்கை உள்ளவன். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குருட்டு நம்பிக்கை, ஒரு குருட்டு பக்தின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகத்தார், உலக மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த நாட்களிலே அதிகமான பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வழிபடுகிற அவரவர்கள் தெய்வங்களின் மேலே வழிபடுவதிலே இவர்கள் எப்படி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் இவனை நினைவு கூற என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது 2வது வசனத்துல படிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். முதலாவது நம்ம பார்ப்போம் அவன் எப்படி இருந்தான். 4 காரியம் சொல்லப்படும். தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன்,
ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ற 4 குவாலிட்டி அவனுள்ள இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை நினைக்கணும்னா, நம்ம வீட்டுல பிரத்யட்சமான தரிசனங்கள் வரணும்னா, கர்த்தர் நம்மை சரியாக வழியிலே நடத்த வேண்டுமானால் இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த தேவன் என் வீட்டுல வரணும், தேவதூதன் என் வீட்டுல வரணும், எங்கள் ஆண்டவர் என் வீட்டுல வந்து உலாவணும், எங்களுக்கு தரிசனம் ஆகணும், எங்களோடு பேசணும் அப்படின்னா இந்த குவாலிட்டி நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது குவாலிட்டியை என்ன பண்ண வேண்டும்? வளர்த்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குவாலிட்டி இருக்காது. ஆண்டவரை சரி அறிந்திருக்க மாட்டோம். ஆனா காலங்கள் ஆக ஆக ஆண்டவர் அறிய 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 அதிகமா நம்ம வாழ்க்கையில ஒரு குவாலிட்டி உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு குவாலிட்டி ஆன ஒரு கிறிஸ்தவங்களா. நம்ம ஒரு வஸ்திரத்தை நம்ம தெரிந்தெடுக்கிறோம்னா கூட நம்ம எல்லா வஸ்திரத்தையும் வாங்க மாட்டோம். அந்த பணத்துக்கு தகுந்த அது குவாலிட்டியா இருக்குதா? ஆமென். அப்பதான் அதை என்ன பண்ணுவோம்? அப்ப குவாலிட்டி இல்லாத வஸ்திரங்கள் எல்லாம் எப்படி கிடக்கும்? குப்பை போல குஞ்சு கிடக்கும். அதை கண்டுக்கிறதுக்கு ஒருவரும் இருக்க மாட்டாங்க. நீங்களும் நானும் சபையில ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டி உள்ளவங்களா இருந்தா நிச்சயமாய் பரலோகம் நம்மை நினைவு கூறும். நமக்கு அந்தந்த நாட்களில என்ன பிரச்சனையோ அதை பரலோகம் தலையிட்டு அதை சரி பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இராதபடி இந்த கொர்நேலியு போல முதலாவதாக அவன் தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி இவனுக்குள்ள ஒரு பக்தி இருந்தது. தெய்வத்தை சரியாக அறியவில்லை, ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு பக்தி தான் ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். ஆனா தெய்வத்தை அறிந்த அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பக்தி இல்லை. ஆனால் தெய்வத்தை அறியாத, சரியாக அறியாத இவனுக்குள்ளாக ஒரு பக்தி இருந்தது. அதனாலதான் அவனுக்குள்ளாக ஒரு தெய்வ பக்தி நம்முடைய வாழ்க்கையில பூரணமா இருந்தது. இந்த வசனத்தின்படி பக்தி உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் பார்ப்பார். தனக்காக ஆண்டவர் ஒரு நாள் அவர்களை தெரிந்தெடுப்பார். அந்நிய மார்க்கத்திலும் கூட பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பார்ப்பார், அவர்களை தமக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் எப்படியாயிலும் இவனை ரட்சிக்கணும். ஆண்டவர் கொர்நேலியுவை ரட்சிக்க சித்தம் கொண்டார். கொர்நேலியுவை ரட்சிக்க சித்தம் கொண்டபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவதூதன் அனுப்பி, தேவதூதன் மூலமாக செய்தி போகிறது. கொர்நேலியுவுக்கு செய்தி போகிறது. தேவதூதன் சொல்லுகிறார், எப்பா நீ பேதுருவை என்ன பண்ணு, நீ சந்தி. பேதுருவை சந்தித்தா பேதுரு நீ செய்ய வேண்டியது என்னங்கிறத பேதுரு உனக்கு சொல்லுவார். அப்படி சொல்லும் போது பேதுருவை சந்திக்கிறார், பேதுருவை அழைக்கிறார். பேதுரு அவருடைய வீட்டில் வருகிறார். பேதுரு அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட அந்த வீட்டில் கூடியிருந்த எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். அதிலே கொர்நேலியுவும் ஒருவன். ஆமென். எதற்காக ஆண்டவர் அவருடைய வீட்டில் தரிசனமானார்? பக்தி உள்ளவருடைய வீட்டில் ஏன் தரிசனமானார்? அவனை ரட்சிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அவனை ரட்சிக்க சித்தம் கொண்டபடினாலே அவனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு தேவை. அவனுக்கு பணம் எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு ராணுவத்துல பெரிய ஆளு, அவனுக்கு பண வசதி நல்லா இருந்தானா. அன்றைக்கு அவனுக்கு ஒரு குறை இருந்தது, ரட்சிப்பு என்கிற குறை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைவுகள் எல்லாம் மாற வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை நினைவு கூற வேண்டும். நமக்கு வழிகளை திறக்க அவருக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். இங்க போ, இந்த ஊருக்கு போ, இந்த ஊர்ல அவன் கடலோரத்தில் இருக்கிறான், தோல் 17 சீமோன் வீட்டுல தங்கி இருக்கிறான், நீ அங்க போ, அவன் உனக்கு சொல்லுவான். இதெல்லாம் ஆண்டவர் டைரக்ஷன் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு கேப்டன் நம்முடைய ஆண்டவர். ஒரு கப்பலுக்கு எப்படி கேப்டன் மாலுமி முக்கியமோ அதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னின்று நம்மை நடத்துவார். நீங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருக்க வேண்டும். தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருக்க வேண்டும். எத்தியோப்பிய மந்திரியை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கூட தெய்வ பக்தி உள்ளவன்.
அவனுக்கு எப்படியாவது ரட்சிக்கப்பட விருப்பம். அவன் என்ன பண்றான், ரதத்துல என்ன பண்றான், அந்த ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறான். பக்தி உள்ளவன் தான் பைபிளை படிக்க முடியும். உங்க வாழ்க்கையில பைபிள் படிக்கிறீங்களா? அந்த பக்தி இருக்கா? பக்தி இருக்கா? அவன் படிச்சுட்டே இருக்கிறான், அவனுக்கு புரியல. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, எப்பா இங்க ரதத்துல ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்னன்னு விளங்க மாட்டேங்குது, நீ போ, ஓடிப்போ, அவனை போய் சந்தின்னு சொன்ன போது, அவனுக்கு போய் சுவிசேஷ சொன்ன போது அவன் ரட்சிக்கப்பட்டு அங்கே ஞானஸ்நானம் பெறுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தி பக்தி அந்த பக்தி இருந்தா தானா பைபிள் படிப்பீங்க. பக்தி இருந்தா தானா ஜெபம் பண்ணுவீங்க. பக்தி இருந்தா நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். ஸ்தோத்திரம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு தெய்வ பயம், ஒரு தெய்வ பக்தி. இன்றைக்கு முதலாவது தெய்வ பக்தி எங்க வாழ்க்கையில கர்த்தர் கிருபை தருவாராக. பக்தி உள்ள கொர்நேலியுவை ரட்சித்தார். பக்தி உள்ள கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த அத்தனை பேரை ரட்சித்தார். உங்க வீடு ஒரு பக்தி உள்ள பக்திமானாகிய உங்களை ஆண்டவர் விசாரித்து உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு ஆகாரத்தை தருவார். உங்கள் வீடும் ஒரு பக்திமான உடைய வீடாக இருக்க வேண்டும். அநேக பிரஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு திறந்து கொடுக்கப்பட்ட வீடாக இருக்குமேனால், பக்தி உள்ள கொர்நேலியின் வீட்டிலே கூடி வந்த எல்லாரையும் ரட்சித்து அபிஷேகித்தது போல ஆண்டவர் உங்களையும் உங்கள் வீட்டில் கூடி வருகிற எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சரி, ஓகே. இப்ப நீங்க பக்தி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தேவ பக்தி என்று நாம் எதை நினைக்கிறோம்? ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் உண்டு. அதுல ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். தெய்வ பக்தி அப்படின்னா என்ன நினைக்கிறோம்னா, ஆலயம் செல்வது, வேதாகமத்தை சுமப்பது. ஆலயத்துக்கு வந்தா எதை சுமக்கணும்? வேதாகமத்தை சுமக்கணும். நல்ல வெண்மையும் வஸ்திரங்கள் அணியணும். ஜபத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்தா தகுதியான வஸ்திரங்களை போடணும், முக்காடு போடணும். கை கூப்புவது, பணிவது, குனிவது, வணங்குவது, மற்றவர்களை கண்டா பிரைஸ் அலாட் சொல்வது, இதெல்லாம் தெய்வ பக்தி என்று நினைக்கிறோம். இது கட்டாயம் தெய்வ பக்தியின் அடையாளம் தான். ஆனால் இது நாணயத்தின் ஒரு பக்கம் போன்றது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வேத வசனம் சொல்லுகிற தெய்வ பக்தி. அதற்காக இதெல்லாம் இருக்க வேண்டாம் என்பதல்ல. இதெல்லாம் கட்டாயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தகுதியான வஸ்திரங்களும் முக்காடும் மற்ற காரியங்களும் வரும்பொழுது மொபைல் போனை ஆன் பண்றதும், ஆலயத்துல வந்துட்டு மொபைல் போன் பார்க்காம இருப்பதும் நமக்கு அவசியம். அந்த பக்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி நடந்துக்கணுமோ நம்ம நடந்துக்க மாட்டோம், நமக்கு தெரியாது. அந்த பக்தி நமக்கு வேணும். ஆனா யாக்கோபு 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தமான பக்தி என்ன? நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து. நாவை அடக்கவே மாட்டேங்கிறோம். ஆனா நாவை அடக்காதனால நம்முடைய இருதயத்தை என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறோம். இருதயத்தை வஞ்சிக்கிறதுனால நம்ம தெய்வ பக்தி உள்ளவன் நம்ம சொல்றோம். நான் கிறிஸ்தவன், நான் தெய்வ பக்தி உள்ளவன் சொன்னா அந்த தெய்வ பக்தி வீணா இருக்கும். அந்த தெய்வ பக்தி வீணா இருக்கும். அப்ப நாவை அடக்க வேண்டும். நாவை அடக்குவதுதான் தெய்வ பக்தி என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாவை அடக்க இல்லைன்னா கெட்ட வார்த்தை வாயில வரும், ஆபாசமான வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தை வரும், சாபமான வார்த்தை வரும், பிறரை அவமதிக்கும் வார்த்தை வரும், பிறரை குறை கூறும் வார்த்தை வரும், தூஷணம் வந்துட்டே இருக்கும். ஆமென். எப்பமா அடுத்தவங்களை பார்த்து தூசித்துட்டே, யாரையாலும் பார்த்து வீட்டுல பேசிட்டே, அல்லேலூயா ஸ்தோத்திரம், யாரையும் பார்த்து தூஷணமான வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருப்போம். அது நம்ம இருதயத்தை வஞ்சித்து விடுமா? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி. அது இருதயத்தை வஞ்சித்து விடுமா? அப்ப நாவை அடக்குவதுதான் ஒரு தெய்வ பக்தி. வளவள கொலகொலா பேசுவதல்ல. பேசுறதுல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, வாயில லிமிட்டா இருக்கணும். தெய்வ பக்தி உள்ளவங்க விருப்பத்துக்கு எதையும் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு சகோதரர் சந்திச்சாலும், சகோதரியை சந்திச்சாலும், நம்ம எங்க போனாலும்
வீணான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேசி நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தி விட மாட்டோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கான். என்ன விஷம் இருக்கு? தேவ பக்தி அற்றவனுடைய உதடுல என்ன இருக்கும்? பாம்பின் விஷம். வாய் திறந்தாலே அடுத்தவங்க காலி. வாய் திறந்தாலே சபிப்பும் கசப்பும் தூசணமும். ஒரு நல்ல வார்த்தை வராது. நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தான் பேசணும்னு வசனம் சொல்லுது. வேலை ஸ்தலமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் ட்ரை பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இது தானா வராது, பிராக்டிஸ் பண்ணணும். நாவ அடக்கணும். ஆமென். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் எப்ப பார்த்தாலும் யாரையோ குறை சொல்லிட்டு எதையோ வாயில துதி இருக்கணும். கர்த்தரை காலத்துல தோத்திருப்பின் அவ துதி நாவில் இருக்கணும். தாவீது சொல்றாரு. ஆனா தெய்வ பக்தி இல்லாதவனுடைய வாயில சபிப்புத்தலும் அவன் நாசமா போயிருவான், இவன் நாசமா போயிருவான். நமக்கு என்ன லாபம்? துதித்தலும் சபித்தலும் இந்த நாவில இருந்துட்டே இருக்கும், கசப்பான இந்த நாவு. அப்ப நாவை நம்ம நாவல பேசினா சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ நம்ம அதிகமா தேவையில்லாத காரியத்தை பேசுறதுனால என்ன வருது? இருதயத்தை நம்ம கரைப்படுத்தி விடுறோம். இருதயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? வஞ்சிக்கிறோம். அதனால தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, விருப்பத்துக்கு பொய் பேசக்கூடாது, மாறுபாடாத பேசக்கூடாது. என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் வீண் அலுவல்காரன், வீண் பேச்சாக கிளவிகள் பேச்சு என் வாயில வரக்கூடாது ஆண்டவரே. நான் பேசுவதில் ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு கருத்து இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. ஆமென், ஆமென். இரண்டாவதாக அடுத்த வசனத்தை சொல்ல பிறகு யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பது ஒரு பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பது ஒரு பக்தி. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக் கொள்வது. ஆமென். கவனிங்க, இந்த உலகம் நாம் உலகத்தில் கரைப்பட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு கரைப்படுவதற்கு நீங்க வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மொபைல் போனை எடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும், நீங்க கரைப்பட்டு போயிருவீங்க. அல்லேலூயா. அப்ப உலகத்துல கரைப்படுவதற்கு நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வீட்டில் இருந்தாலே உங்களை கரைப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருக்கும். அப்ப நீங்க கவனிக்கணும், இந்த உலகத்தால் நான் கரைப்பட்டு போக கூடாது. அதுதான் ஒரு பக்தி என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே மக்கள் எப்படி இருப்பாங்களாம்? வசனம் என்ன சொல்லுது? கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3:5 வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், அவர்களை விட்டு நீ விலகு. கவனிங்க, தேவ பக்தியா இருந்தாங்க கொர்நேலியு. ஆண்டவர் அவன் வீட்டுக்கு தேடி வந்தார். அன்றைக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் இந்த கடைசி காலங்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. முதல்ல இப்படிப்பட்டவங்களா நீ இருக்காத. இரண்டாவதாக இப்படிப்பட்டவங்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷம் என்னது? தேவ பக்தியை போல நடிப்பது. ஆமென். வேஷம் என்னது? நடிப்பது. நடிகர்கள் நடிப்பது. அல்லேலூயா. நிஜமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நிஜமா இருக்கணும். ஒரு மனிதன் குறித்து நான் கலைந்த நாளிலே ஒரு நபரோடு பேசி கொண்டிருக்கும் போது, நான் ரொம்ப நாள் நடிக்க முடியாது, நான் ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் சாயம் என்ன பண்ணிரும், வெளுத்து போயிரும். பாருங்கள்,
ஒரு ஹேர் டை அடிக்கிறவங்களுக்கு தெரியும், அடிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் அதுல என்ன ஆயிரும்? அந்த சாயம், ஆமா, அது வெளுத்துரும். அது நிரந்தரமா இருக்காது. அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில அந்த ஹேர் டை யூஸ் பண்ணாம இருந்தா உண்மையான முகம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாயம் வெளுத்துரும். தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்க வேண்டாம். பேச்சிலே தேவ பக்தி, ஆனால் உள்ளத்திலோ, ஜபத்தில் தேவ பக்தி, ஆனால் உள்ளத்திலோ, மற்றவர்கள் பார்க்கும்போது தேவ பக்தி உள்ள குடும்பம், ஆனால் உள்ளத்திலோ இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ரொம்ப ஜனங்களை நேசிக்கிறது போல நான் நடிக்க முடியும், ஆனா ரொம்ப நடிக்க முடியாது. ரொம்ப நாள் அது தாண்டாது. ஹல்லேலூயா. நிஜமா இருப்போம், நிஜமா இருப்போம். எல்லா வலது கரத்தை உயர்த்தி வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சபையில ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஊருக்கு ஒரு வேஷம், உலகத்துக்கு ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிஜமா இருப்போம், நம்ம சாதாரணமா இருப்போம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி. ஒரு வேளைகளில வேஷம் வேஷமா பேசுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா அந்த சபையில காணிக்க கொடுக்க கூடாதுன்னு, காணிக்க எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. என்னமோ இவங்க ரொம்ப தாங்கிறது போலயும். நான் சொல்ற புரியுதா? நீ என்ன பண்ணணும், அதை சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும்? தாங்குற நபரா இருந்தா சொல்லணும், அதை பற்றி சொல்லக்கூடாது நம்ம. அல்லேலூயா. என்ன பண்றாங்களா? ரொம்ப தாங்குறாங்களா. அப்ப என்னமோ தாங்கிறது போல வேஷம் என்ன பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அவருக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. எல்லாமே எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். எல்லாருக்கும் அவருக்கு என்ன, ஆண்டவருக்கு நல்லாவே எல்லாமே. இந்த வேஷம் போட வேண்டிய அவசியம் நமக்கு அவசியம் இல்லை. நம்மை ஆண்டவர் முற்றிலும் அறிவார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம பக்தி என்ன, நம்ம பயம் என்ன, நம்ம என்ன பேசுறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், எல்லாம் அவருக்கு. நம்ம பேச்சுல பக்திமானா காட்ட வேண்டிய அவசியம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. பேச்சுல மட்டும் பக்திமானா காட்டி நடக்கையில பக்திமானா இல்லாதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன பண்ணு? இப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சார்ந்து இருந்தாங்கன்னா அந்த ஆளோட என்ன பண்ணிக்காது. ரொம்ப வேஷம் போடுற ஆட்களோட சொல்லுங்க. நான் சொல்ற வசனம் சொல்லுது, இவர்களை விட்டு நான் சொல்லல. இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு என்ன பண்ணு? விலகுப்பா. ஆமென். வேஷம் போடாதுங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மள பார்க்கும்போது எப்படி இருக்கிறோமோ எப்பமா அப்படி இருக்கணும், எப்பமா அப்படி இருக்கணும். நம்ம ஜபிக்கும் போது நம்ம பக்திமான் போல தெரியுது இல்லையா, அது நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்கணும். நம்ம பேசும்போது பக்திமானா இருக்கிறோம் இல்லையா, அது எங்க போனாலும் அதே பேச்சு தான் இருக்கணும். எங்க போனாலும் மாற்றி மாற்றி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு தெய்வ பக்தி. இந்த தெய்வ பக்தி நமக்குள்ள இருந்தா தேவன் என்ன பண்ணுவார்? உங்க வீட்டுக்கு வருவார், உங்களை விசாரிப்பார், அவன் உங்களை நினைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இரண்டாவதாக ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அவன் ஒரு தெய்வ பயம் உள்ளவனாயிருந்தான். இரண்டாவது எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தெய்வ பயம் உள்ளவனாயிருந்தான். அத சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சங்கீதம் 115:13 சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1, சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும். தெய்வ பயம். இப்ப தெய்வ பக்திக்கும் தெய்வ பயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். அதனால இந்த ரெண்டையும் சொல்லி முடிச்சிரு. தெய்வ பக்தினா என்னது? தெய்வ பக்தியின் வேஷத்தை தரிக்காம நம்ம என்ன வஸ்திரம் போடுறோமோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல, நம்ம என்ன பேசுறோமோ அதே போல இருக்கிறது. செயல்பாடு பேச்சுல நான் பெரிய ஆமென் ஆண்டவருடைய பெரிய காரியத்தை தாங்குறவன போல இருக்கக்கூடாது. நிஜமாகவே தாங்கிறது அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எல்லாருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. பொதுவாகவே
நம்ம வந்துட்டு ஒரு 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 கல்யாணத்துக்கு போறோம். நம்ம எல்லாரும் என்ன கொடுக்கிறோம்? கல்யாணத்துக்கு போனா என்ன கொடுப்போம்? மொய் கொடுப்போம். 2 ரூபா கவர்ல மொய் கொடுப்போம். அப்படிதானே? 2 ரூபா கவர் தானே? இல்ல, 2 ரூபா கவர்ல கொஞ்சம் கவனிங்க, நீங்க சீரியஸா இருக்காதுங்க. 2 ரூபா கவர்ல மொய் கொடுப்பீங்க. கவர்ல வச்சு மொய் கொடுக்கிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் வச்சு என்ன பண்றாரு? அதே கவர்ல, கவர் வேஷம், சொல்லுங்க, கவர் வேஷம். இன்னொருத்தர் வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கவரை கொடுத்துட்டு போயிருவாங்க. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச காலங்கள்ல இருக்கு. வெறும் கவரை ஓபன் பண்ணி பார்த்தா, ரெண்டாவது இந்த விளையாட்டு பணம் இருக்கு இல்லையா, 1 ரூபா, அது உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல. எங்க ஊர்ல நிறைய உண்டு. அப்போ இப்ப இருக்காது. ஏன்னா அங்க வந்துட்டு மொய் எழுத மாட்டான். என்ன பண்ணிடுவான்? கொடுக்கிற கவரை எல்லாம் வாங்கி வச்சிருவான். சரி, இப்போ வெத்து கவர் கொடுத்தா வெளியில பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஓ, கவர்ல நிறைய என்ன பண்ணிருக்காங்க, கவர்ல நிறைய எதுவும் கொண்டு கொடுத்துருக்காங்க. இதுல 10,000 மொய் கொடுத்திருப்பான். அவனும் ஒரு கவர் தான் வச்சிருக்கான், 2 ரூபா கவர் தான். 1 ரூபா கொடுக்காதவனும். இப்ப நம்ம பார்வையில எப்படி இருக்கும்? ஓஹோ, இவன் தான் பக்திமான், இவனை பற்றி நமக்கு. ஆனா அவன் மொய்ய பிரிச்சு பார்த்தா அவனுக்கு தெரியும். யாருக்கு? அந்த பங்கன் நடத்தின அந்த ஆளு கல்யாண மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ தெரியும். ஓஹோ, இது வெத்து கவரு, இது வெத்து வெட்டு. சொல்லுங்க. அப்ப இது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கும் தெரியும், மனுஷனுக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்டதான வேஷம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நிஜமாகவே நம்ம எப்படி இருக்கிறோமோ அது ஆண்டவர் கட்டாயம் தெரியும். வேஷம் போட்டு கவரை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில பக்தி என்பது எப்பவும் இருக்கணும். ராத்திரியில ஒரு பக்தி, பகல்ல ஒரு பக்தி இருக்க கூடாது. எப்பவும் என்ன இருக்கணும்? அது இருந்துட்டே. இவரா, இந்த நபரா, அல்லேலூயா. காலேஜுக்கு போகும்போதும் இப்படிதான் இருப்பார். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம்? காலேஜுக்கு போகும்போதும் இப்படிதான் இருப்பார், ஆலயத்துக்கு வரும்போதும் இப்படிதான் இருப்பார், எங்க போனாலும் அப்படிதான் இருப்பார். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் இப்படி இருப்பார், ஆனா தெருவில் எல்லாம் அவரை பார்க்கணும், அவர் ஒரு மாதிரியா இருப்பார் அப்படின்னா அது நமக்குள்ள என்ன இல்ல? பக்தி இல்ல. ஒரு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த செய்தி கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா ஆண்டோட பிளஸிங் இருக்கும். ஆண்டோட பிளஸிங் இருக்க வேண்டும். தெய்வ பயம் நம்ம வாழ்க்கையில இருக்கட்டும். தெய்வ பயம் உள்ளவர்களை கர்த்தர் பெரியோரையும் சிறியோரையும் யாரா இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தெய்வ பயம்னா என்னது? தெய்வ பக்திக்கு தெய்வ பயத்துக்கு என்ன வித்தியாசம்? தெய்வ பயம்னா என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அவ்வளவு பெரிய தெய்வம், பெரியவர். அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை அறிந்து ஆமென், நம்முடைய தெய்வத்தின் வல்லமை, மகத்துவம் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே முழு உலகத்தையும் தாங்குகிறவராயிருக்கிறாரா. அவருடைய மகத்துவம் என்ன, வல்லமை என்ன, எந்த சத்துருவும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, எந்த பிசாசு நிற்க முடியாது, எப்பேற்பட்ட வியாதியும் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய மகத்துவம், வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரன் நம்முடைய வார்த்தையினால் அடக்கி ஆளுகிற தெய்வம். அப்ப அவருக்கு முன்பாக நாம் இருக்கிற நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் செலுத்துவதுதான் தெய்வ பயம். ஆமென். தெய்வ பயம் என்னது? இதுவும் எப்போ நமக்கு இருக்கணும். இந்த தெய்வ பயம் மனுஷன் பார்க்கிறான். பவுல் சொல்றாரு, நான் சமீபத்துல இருக்கும்போது மட்டுமில்ல சகோதரரே, நான் தூரமாக இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? தெய்வ பயம் உள்ளவங்களா இருக்கணும். தெய்வ பயம் என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், என்னை கேட்கிறார், அவர் பெரியவர். உலகத்தில் அரசியல்வாதிகளை பார்த்து தொண்டர்கள் சொல்லுவாங்க, தலைவா நீர் சொல்லும் நாங்கள் கேட்டுருவோம். ஆனா தலைவருக்கு மேல தலைவர், நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார்னா, அவர் சொல்லிட்டார்னா நான் செய்தறதான் தெய்வ பயம். ஆமென். அவர் சொல்லிட்டார்னா, அவர் சொன்ன வார்த்தையை மதித்து நடப்பது, அவர் சொன்னதை
மதித்து கீழ்ப்படிவது இதுதான் தெய்வ பயம். அவர் சொன்னதை கழிந்த நாட்களில ஆண்டவர் நம்முடைய சபையில ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியம் சொன்னார்? நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அதற்கு பின்பு நான் என்ன செய்யணுங்கிறத நான் அதுக்கு பிறகு சொல்லுவேன் அப்படின்னாரு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இது சொன்ன உடனே ஆண்டவர் பேசினபடினால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நேரம் இல்லாத சூழ்நிலைகளில கூட என்ன பண்ணிட்டாங்க, பேரை என்ன பண்ணிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. அது ஏன் எழுதி கொடுக்கிறோம்? ஒரு தேவன் சொல்லிட்டார், தெய்வ பயம், அதுதான் தெய்வ பயம். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு எழுதி ஒட்டி இருக்கிறோம். சரி, இப்ப எழுதி கொடுத்தால் மட்டும் போதாது, இதை என்ன பண்ண வேண்டிய வாழ்க்கையில அதை திட்டமிட்டு ஜீவிய நாள் முழுவதும் நிறைவேற்ற. இது 1 நாள் 2 நாள் நடக்கிற ஜபம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்க ஆசீர்வாதத்திற்கான ஆமென் வாசல். இது உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கான வாசல். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. சொன்னதை செய்வது கடினம், சொன்னதை செய்வது. ஆனால் யாரால் செய்ய முடியும்? தெய்வ பயம் உள்ளவங்களால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. ஆமென். அதை மதித்து செயல்படுவதுதான். அப்ப இந்த வாரத்தில் என்ன பண்ணணும்? எல்லாரும் நம்ம அதை மதித்து என்ன பண்ணணும்? யார் சொன்னது? தேவாதி தேவன். எப்படிப்பட்ட தெய்வம்? அவரை தூக்கிட்டு போட்டு போற விக்கிரகம் இல்ல, கொஞ்ச நேரத்தில் குளத்துல தூக்கி போட்டு கரைக்கிற ஆமென் களிமண் அல்ல, வானம் எனது சிங்காசனம். அவர் நினைச்சா வாழுவோம், அவர் நினைச்சா சாவோம். அவர் என்ன நினைக்கிறார்? அவர் நினைச்சா ரட்சிப்பு, அவர் நினைச்சா அபிஷேகம், அவர் நினைச்சா விடுதலை, அவர் நினைச்சா அற்புதம், அவர் நினைச்சா ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டதான தெய்வம் ஒண்ணு சொல்லிட்டார்னா, ஐயா எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. அப்படியே விழுந்து ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார்னா, நான் ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை பேசணும்னு கேட்பேன். ஆனா ஒரு வார்த்தை பேசிட்டார்னா உடனே ஐ சரண்டர் ஆளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்தில் விழுந்துறது. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் சொன்னதை நாங்க செய்கிற அந்த தெய்வ பயம் சபை மக்கள் எல்லாருக்கும் வரட்டும். எல்லா வலது கரத்தை உயர்த்தி தெய்வ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. யாரா இருந்தாலும் நீங்க பயந்து செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு நாங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல அற்புதம் என்னன்னா, இந்த முறை கொஞ்சம் ரீச் ஆயிருக்குன்னா ஜபத்துக்கே வராதவங்க கூட என்ன பண்ணி இருக்கிறாங்க, எழுதி கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. கர்த்தர் பேசுனா அப்ப கர்த்தருக்கு ஆயில் மதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதி கட்டாய. ஆமென், ஆமென். ஆனா மனிதனுக்கு பயப்படுகிற பயம் எதை உண்டாக்கும்? கண்ணி. நம்ம மனுஷனுக்கு பயப்படுறதை விட அதிகமா யாருக்கு பயப்படணும்? எஜமானுக்கு பயப்படுறத விட. யாருக்கு எஜமானுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லல, எஜமானுக்கு பயப்படணும், முதலமைச்சருக்கு பயப்படணும், அல்லேலூயா, மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு பயப்படணும். ஆனா எல்லாருக்கும் பயப்படுவதை விட அதிகமா கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எதை செய்தாலும் யாருக்காக செய்வாங்க? கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் மனிதனுக்கு என்று செய்யாமல், அந்த வசந்த படிங்க, கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் நீங்கள் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று எப்படி செய்யுங்க? மனப்பூர்வமா செய்யுங்க. ஊழியம் செஞ்சாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்யுங்க. ஒரு ஊழியத்தை செஞ்சா மனப்பூர்வமா செய்யுங்க. ஜெபித்தால் ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னதா நாங்க சொல்றதா எங்க வாய் தான். எங்க வாய் அதான் ஆண்டவர் சொன்னார். ஆரோனை பார்த்து சொன்னார், நீ அவருடைய வாயா இருப்ப. மோசைக்கு வாயா இருப்ப. வாய் தான், நம்ம வாய் மட்டும்தான். ஆண்டவர் தான் பேசுறாரு. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். ஜெபித்தாலும் யாருக்கு தான்? ஆமா, ஜெபித்தாலும் சரி யாருக்காக? கர்த்தருக்காக. புசித்தாலும் யாருக்காக? குடித்தாலும் யாருக்காக? எல்லாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யணும்.
கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினாலும் காணிக்கை கொடுத்தாலும் யாரு நினைச்சு கொடுக்கணும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் கஷ்டப்படுகிறார் என்று நினைத்து கொடுக்க கூடாது. பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறார் என்று நினைத்து கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தரை நினைச்சு கொடுக்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வரவழைக்கும். மனுஷனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து போவது கண்ணிய வரவழைக்கும். ஆனா அந்த மனுஷனுக்கு முன்பாக பணிந்து குனிகிற அந்த குனிவு யாருக்கு முன்பாக இருக்கணும்னா தெய்வத்துக்கு முன்பாக அந்த தெய்வ பயம் நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிலிப்பியர் 2:12 தெய்வ பயம் இருந்தால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, ஆனா ரட்சிப்பு நிறைவேறாமலே போயிருவாங்க, பின்வாங்கி போயிருவாங்க. ஏன்னா அந்த தெய்வ பயம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அந்த தெய்வ பயம் இருந்தா அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இது ரட்சிப்பு நிறைவேறினாதான் எங்க போக முடியும்? ரட்சிப்பு நிறைவேறினாதான் நித்தியராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படின்னா அந்த அனுதினமும் பயத்துடனே அவரை சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுகிற ஒரு அனுபவம் எப்பவும் எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஆமென். எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒரு நாலு கருத்தை நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சுறேன். 2 கொரிந்தியர் 7:11 பரிசுத்தவான் என்று விளங்க செய்கிறாராம். தெய்வ பயம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தாதான் அதன் அடையாளம் பரிசுத்தவான். பரிசுத்தவானுக்குள்ளாக இருக்கக்கூடிய அடையாளம் என்னது? தெய்வ பயம். சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் பரிசுத்தவான் தான். ஆனா பரிசுத்தவானுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்னது? தெய்வ பயம். சோத்திரம். தெய்வ பயம், தெய்வ பயம். ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, அதுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்றது ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, எங்க போனாலும் அந்த தெய்வ பயம் நமக்குள்ள இருந்தா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். பரிசுத்தவான் என்று விளங்க செய்கிறோம். எபேசியர் 5:21 தெய்வ பயம் கீழ்ப்படிதலை கொண்டு வருமா. ஆமென். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது நீ கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே ஆண்டவர் சொல்றார், நீ தெய்வத்துக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். யாரால கீழ்ப்படிய முடியும்? யாரால கீழ்ப்படிய முடியும்? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு யாரால கீழ்ப்படிய முடியும்? தெய்வ பயம் உள்ளவர்கள் மட்டும்தான் கீழ்ப்படிய முடியும். ஆமென். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாதுன்னு இருக்குன்னா இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? தெய்வ பயம் இல்லாதவங்க, நான் முக்கியமான வேலை அதுக்கு போயிட்டேன், எனக்கு அதனால என்ன இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன பண்ண முடியல, வர முடியல. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதற்கு கீழ்ப்படிதல் தான் தெய்வ பயத்தின் அடையாளம். அப்ப நம்ம கீழ்ப்படுகிறோம்னா நமக்குள்ள என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு? தெய்வ பயம் இருக்கு. சரி, இப்ப இப்படி மாத்தி சொல்லுங்க. நான் கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியலைன்னா எனக்குள்ள என்ன இல்ல? அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்? தெய்வ பயத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் தெய்வ பயமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கணும். 4வது எபிரேயர் 4:1 அவன் பின்வாங்கி போகவே மாட்டான். தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்ன பண்ண மாட்டான்? ஒரு சகோதரன் சொன்னானா, இன்னைக்கு 2000 ரூபாய் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்கிறேன், 2000 ரூபாய் கிடைச்சிருன்னு சொல்லி வீட்டுல போய் தாயாரையும் தூண்டி விட்டு, அம்மா 2000 ரூபாய் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரே கையை தட்டி பாட்டான், ஒரு 10 பாட்டு. அடுத்த வாரத்துல போனா அடுத்த நாள் 700 ரூபாய் கிடைச்சிச்சா. போன வாரம் நான் கேட்ட சாட்சி, நம்ம சபையில் உள்ள சாட்சி. அப்போ கேட்டபோது, நான் ஆண்டவரை எப்ப எல்லாம் கிட்டி சேர்றனோ அப்ப எல்லாம் எனக்கு 700 தான் தர்றாரு. எப்படி? ஆண்டவரை கிட்டி சேர்ந்தா அப்போ அதனால என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். நீ 700 ரூபாய்க்கே சர்ச்சுக்கு வர்ற, உன் தெய்வ பயம் எதுல போயிட்டு? எதுல போயிட்டு? பணம் தந்தா தெய்வ பயம். என்னது புரியுதா? பணம் தருவார் அவர், பணம் தரவும் செய்வார், தராமல் இருப்பார் சில நேரம். பணத்துக்காக, பணத்துக்கும் தெய்வ பயத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அல்லேலூயா. ஆமா,
பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், நாளைக்கு வரும் இன்னைக்கு போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணம் நிரந்தரமா. பணம் இன்னைக்கு என் கையில, நாளைக்கு இன்னொருத்தன் கையில. அல்லேலூயா. பணத்துக்காக நம்ம தெய்வ பயம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? பின்மாற்றக்காரன், பின்வாங்கி போயிடுவான். தெய்வ பயத்தோட பின்வாங்கி போக கூடாது. வேலை வேலை வேலை. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம்? கட்டாயம் வேலை. நான் வேலைக்கு போனேன், அதனால என்ன பண்ணல, சர்ச்சுக்கு வரல அப்படின்னா என்னது? அவன் பின்வாங்கி போயிடுவான். அவனுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி அந்த தெய்வ பயம், தெய்வ பயம். பணத்துக்காக அல்ல. அல்லேலூயா. என்ன சர்ச்சுக்கு வர மாட்டேன். அப்போ அடிப்படை சத்தியமே தெரியல. ஏற்றத்தாழ்வு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில சர்ச்சுக்கு வந்தா மட்டும் ஏற்றத்தாழ்வு வராதா? வருமா வராதா? மனுஷனுக்கு என்னதான் வரும்? ஏற்றத்தாழ்வு. அதுக்காக நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனேன். பேதுரு சொல்லு, யாரிடத்துல போவோம்? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அண்டு உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இந்த உலகத்துல பெரிய மனிதர்கள் நமக்கு பழக்கம் உண்டு. நம்முடைய குடும்பங்களில் உள்ள நல்ல உயர்ந்த சொந்தங்கள் நமக்கு பழக்கம் உண்டு. ஆனால் என்னை விசாரிக்கிறவர் கர்த்தர். என்னை நினைவு கூறுகிறார் கர்த்தர். என்னை நினைத்தால் நான் நன்றாக இருப்பேன். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துல யார் உண்டு? யோசித்து பாருங்க. எங்களுக்கும் தான் ஆண்டவர் ஒருத்தர் தான் உண்டு. உராபாக்கா துராபாலா ரிபாலாபா. பின்வாங்கி போக மாட்டோம். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். தெய்வ பயம் இருந்தா எப்படி பின்வாங்கி போக முடியும்? கடைசியாக அப்போஸ்தலர் 10:35 அவருக்கு உகந்தவன் என்று வசனம் சொல்லுகிறது. தெய்வ பய நீதியை செய்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ, அவன் கர்த்தருக்கு உகந்தவனாக ஆண்டவர் அவனை மாற்றுவார். இந்த கொர்நேலியு கர்த்தருக்கு உகந்தவனாயிருந்தான். தெய்வத்தை அறியல ஐயா. நீங்க ஆண்டவரை முற்றிலும் அறியாம இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு இயேசுவை 100% அறிந்தவங்க ஒருவரும் இல்ல. பிரசங்கம் பண்ணுகிற நாங்க கூட ஆண்டவரை முற்றிலும் அறிந்தவங்க அல்ல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் வேதத்தை. அவரை முற்றிலும் அறிந்தவங்க ஒருவரும் இல்ல. பிதாவை அறிந்தவர் இயேசு ஒருவரே. ஆமென். இயேசு பிதாவை நாம் முற்றிலும் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். அறிந்து கொண்டதை வைத்து தெய்வ பக்தி, அறிந்து கொண்டதிலே தெய்வ பக்தி, அறிந்து கொண்டதிலே தெய்வ பயம். நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அதிலே ஒரு தெய்வ பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தெய்வ பயம் உள்ளவனாக எப்பொழுது அவன் ஜெபம் பண்றவனா இருந்தான். எப்பவும் ஜெபம் பண்ணான். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் தான் இங்க சபையில ஜெபம் பண்ண, தனியா வந்து ஜெபம் பண்ண சொல்றோம். ஜெபம் பண்ணி பாருங்க சகோதர சகோதரி, ஜெபம் பண்ணி பாருங்க. விசேஷமாக அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆமென். நீ ரொம்ப பவரா ஜெபம் பண்ண வைப்பார். அதுக்காக நீ ஆரம்பத்துல நீ பவரா சொல்ல ஜெபம் பண்ண முடியாது. கவலைப்படாத. எனக்கு ஜெபம் வராது. ஜெபிக்க வைக்கிறவர் அவர்தான். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபங்களை ஏறெடுக்கிறவர் அவர்தான். ஆனா கீழ்ப்படுதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அவர் சொன்னதை நான் நிறைவேற்ற போகிறேன். அவர் சொல்றாரு ஓடுடான்றாரு. நம்ம என்ன பண்றோம்? காலு முறிஞ்சிருக்கு. அவர் ஓடுறான்றாரு, காலு முறிஞ்சிருக்கு. ஆண்டவரே காலு முறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதா இல்ல முறிஞ்ச காலோடு ஓடுறதா? எது எது வந்தது சொல்லுங்க. யாராலும் சொல்லுங்களேன். எது வந்தது? புரியுதா உங்களுக்கு? உன் காலு முறிஞ்சது அவருக்கு தெரியுமா? காலு முறிஞ்சது அவருக்கு தெரியும் இல்ல? அப்படியும் ஓட வைக்கிறாருன்னா உன் காலுக்கு பலனை தருவாரு. அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே எல்லா வலது கரத்தை வைத்து அதை செய்யுங்க. முடியாததை ஒன்னும் செய்ய சொல்லவே மாட்டார். உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நான் ஏற்கனவே சொன்னேன். அவருக்கு தெரியும். நீ உன்னால செய்ய முடியாதத அவர் உன் மேல திணிக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கை கொண்டதை தான் நமக்கு சொல்லுவார்.
அவர் நடந்ததை தான் நமக்கு சொல்வார். ஏனால் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வாழ்ந்தார், மனிதனாக பாடுகளை பட்டார். மனுஷனுக்கு வரும் நேரிடுகிற சோதனை எல்லாருக்கும் தெரியும். அவர் இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அதற்கு செவி கொடுப்போம். தெய்வ பயம் உள்ளவர்களாயிருப்போம், தேவ பக்தி உள்ளவர்களாயிருப்போம். கொர்நேலியுவை சந்தித்து அன்றைக்கு அவனுக்கு வேண்டிய ரட்சிப்பை கொடுத்தவர். நம்முடைய வீட்டிலே தேவன் பிரசன்னமாகி நம்முடைய குடும்பத்தை விசாரிப்பார். ஒரு வியாதியா இருக்கலாம், பலகீனமா இருக்கலாம், சத்துருவின் போராட்டமா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம். ஆண்டவர் வந்துட்டார்னா வழிகள் எல்லாம் திறந்து போய்விடும். ஹல்லேலூயா. வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கு ஜபி எழுந்து நின்றோம் ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போ. வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போ. கர்த்தரையே சார்ந்திடுவோ, கர்த்தரையே சார்ந்திடுவோ. அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போ, கவலை மறந்து காத்திருப்போ. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அவசியம் கர்த்தர் தாமே உதவி செய்து மகிழ்ந்திடுவார். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். அப்பா பார்த்து கேளுங்க, நான் என்ன செய்யணும்? தெய்வ பயத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமாக.